1 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவன் அசைவாடுகிறார். God is moving. கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. நல்ல கை தட்டுவோம். ஊராபாவாலா ஷிகரபா. ஆண்டவர் அசைவாடுகிறார். God is moving. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நாம் நினைப்போம், I can't see the hand of God. ஆண்டவருடைய கரத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன் இப்படியாக இருக்கின்றது? ஏன் இப்படியான ஒரு இருள்? ஏன் இவ்விதமாக இருக்கிறது? What's happening? But I have a good news for you. தேவன் அசைவாடுகிறார். கரங்களை தட்டுவோமா? God is moving. I'm excited. இந்த நாள் உங்கள் செய்தியை கொடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ஒரு வசனம் என் உள்ளத்திலே அநேக வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் புஸ்தகம் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இந்த சாமுவேல் புஸ்தகம் எல்கானாவை கொண்டு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்கானா வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் சாமுவேலோ தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வரப்பட்டான். கரங்களை தட்டுவோமா? Elkanah went home. And Elkanah went to Ramah to his house, and the child did minister unto the Lord before Eli the priest. சாமுவேலை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய காரியங்கள் நடந்தது. அதுதான் அற்புதமாக இந்த சாமுவேலின் புஸ்தகம். உன் வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்கள் உனக்கு விளங்காது. ஆனால் தங்கச்சி, தேவ கரம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் வல்லமையாக இருக்கிறது. அதன் நேரத்திலே காலத்திலே தேவன் அற்புதமாக அதை செய்து முடிப்பார். I am excited. எல்கானா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எண்ணப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். Now there was a certain man. அழகாக கதை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. Now there was a certain man. And now there was a certain meeting which was held on May 9th. It is no accident, my friend. God has designed that meeting for you. Hallelujah. பல வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்தை நாங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஆரம்பித்த பொழுது முதல் முன்னால இப்படி தான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சகோதரி. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை தொட்டு ஒருத்தர் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அவர்கள் மூலமாக ஒரு ஃபயர் பரவும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்கானா ஒரு நல்ல தேவ மனிதன், நல்ல குடும்பத்தை சார்ந்தவன். பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பனை குறித்து சொல்கிறார்கள். அற்புதமாக ஆண்டவர் எல்கானாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அசைவாட ஆரம்பித்தார். பின்பு ஒரு 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். முதல் வசனம் வாசித்தோம், பிறகு 2 விட்டுருவோம், 3, 4, 5 வாசிக்க கேட்போம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. அவளுடைய கணவனோ, her husband gave her double portion. ஆனால் அன்னாளுடைய கர்ப்பமோ அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. God starts with a problem but ends with a blessing.
கர்த்தர் பிரச்சனைகளில் God is very beautiful. It says, my ways are not your ways. My thoughts are not your thoughts. என் வழி உன் வழி அல்ல, என் சிந்தனை உன் சிந்தனை அல்ல. I have a greater purpose. Hallelujah. தேவ ஜனமே, உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ ஒரு டீச்சராக இருக்கலாம், நீ வீட்டில் ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். I am speaking with you. Maybe you are in the college, maybe wherever you are, God has a purpose in your life. Can we give God a mighty hand of praise? God has a purpose. Hallelujah. ஏதோ வேலைக்கு போறோம் வரோம், வேலைக்கு போறோம் வரோம், பேங்க்ல பணம் சேர்த்து வச்சுட்டோம், ஞாயிற்றுக்கிழமையானா கொஞ்சம் கோயிலுக்கு போறோம் வரோம், எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. But God has a purpose. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Ephesians chapter 2 verse 10. சீக்கிரம். ஏனெனில் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, மன்னிக்கவும் சிவா, you read it correctly, I'm sorry. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய போதும். நற்கிரியைகளை செய்வதற்காக we were born to do good works. Hallelujah. நற்கிரியைகள் செய்வதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதமான ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார்.